வணக்கம். சுதந்திர இந்தியாவுல சுதந்திரமா இருக்கமா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோடையே இந்த காணொளிய ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, சுதந்திரம் கிடைச்சிருச்சேன்னு இந்த திராவிட ஆட்சியில மகிழவும் முடியல. அதே நேரத்தில இந்த தாவேகா ஆட்சியில நம்மளால அத தொடரவும் முடியல அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா, திராவிடம் ஒழிஞ்சது. அடுத்து ஒரு நல்ல ஆட்சி அமையும். அது நாம் தமிழர் ஆட்சியா இருக்கும். ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படிங்கும்போது, புசுக்குன்னு குபுக்குன்னு பாஞ்சு குறுக்க ஓடுன கௌசிக் தான் இந்த தாவேகா. திராவிடம் ஒழிஞ்சிருச்சு அப்பாடான்னு நம்மளால மூச்சு கூட விட முடியல. கொடியேத்துன தலைவர் வந்து அநேகருக்கு பிடிச்சவரா இருந்தாலும், இவரெல்லாம் கொடியேத்திட்டாரே! நமக்கு இவ்வளவு துரதிர்ஷ்டம் தான் இருக்குதா? நமக்கு யோகமே அடிக்காதா? நமக்கு ஒரு யோகமான நாள்னு ஒண்ணு வரவே வராதா? அப்படின்னு ஒரு ஏக்க பெருமூச்சு தான் வருது அப்படின்னு தான் சொல்லணும். சுதந்திர தின உரையில அவரு வழக்கம் போல ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்தா, அ பிச்சு உதறி தள்ளிருவாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா, அவரு முதல் வரிசையில உட்கார வச்ச சிலர பார்க்கும்போது கொஞ்சம் நெருடலா இருந்தது. விவாகரத்து வாபஸ் வாங்குனதுக்கு அப்புறம், ஒருவேளை குடும்பத்தோட வந்து உட்காருவாரோ! ஒருவேளை அவங்களால லண்டன்ல இருந்து டப்புன்னு ஓடி வர முடியாட்டியும், மகன் இங்க இருக்கிற மகனாவது வந்துட்டு வந்து உட்காருவாரு. ஒரு சுதந்திர தின விழாவை ஒட்டி ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குமோ! அப்படின்னு எல்லாரும் நெனச்சிருப்பாங்க. நெனச்சுட்டு பார்த்தா, இடி விழுந்த மாரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். அம்மா, அப்பாவுக்கு குடுத்த மரியாதைய இங்க யாரும் குறை சொல்ல வரல. ஆனா, அதே இடத்துல பக்கத்திலேயே இன்னும் ஒரு ஆசை நாயகி, அதாவது அவரு படத்துல நாயகியா நடிச்சனால சொல்றேன். ஆசை நடிகை, அவரது தாயாரோடு குடும்ப சகிதம் வந்து உட்கார்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தத பார்க்கும்போது, ச்சே! நீங்க இன்னும் திருந்தலையா நாதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, திருந்த வாய்ப்பில்ல அப்படிங்கிறத சூசகமா சொன்ன மாரி தான் இருந்துச்சு. ஆமா, இனிமே இப்படித்தான் அப்படின்ட்டு சொன்ன மாரி தான் இருந்துச்சு. அப்போ நாம ஒவ்வொரு தடவையும் இவரு வந்து எதையாவது ஒரு தப்பும் தவறுமா செஞ்சுக்கிட்டு ஒரு 2 நாளு அத சரி பண்ண மாரி ஒரு பூசுனாப்புல இருப்பார் இல்லையா? அப்ப நம்ம என்ன நெனைப்போம்னா, ஒருவேளை சரியாயிருவாரோ! ஒருவேளை அந்த விமர்சனத்தெல்லாம் பார்த்து, பார்த்து தன்னை செதுக்கிக்குவாரோ! ஆ பல தரப்புல இருந்து வரக்கூடிய அந்த ஐடியாக்கள், திட்டங்கள உள்வாங்கி செயல்படுத்துறதுக்கு முனையிறாரோ! அ ஒருவேளை இவரு சரியாயிருவாரோ! போக, போக இன்னும் கொஞ்ச நாள் போக, போக ஒரு நல்லாட்சிய குடுத்துருவாரோ! அப்படின்லாம் நெனச்சேன். ச்சே! ச்சே! அப்படியெல்லாம் நீங்க அவ்ளோ நல்லவன்லாம் கிடையாது. என் நாய் வால நிமிர்த்த முடியாது. குரங்கு கையில நீங்க பூமாலை குடுத்தீங்கன்னா, பூமாலை சிக்கி சின்ன பின்னமாவறது உறுதி அப்படிங்கிற மாதிரியே, இன்றைய சுதந்திர தின விழா செயல்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் சுதந்திரத்த பத்தி பேசினாலும், நீங்க சங்கீதா அவர்களுக்கு சுதந்திரம் குடுக்கல. இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சிய குடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது, சத்தியமா அது வந்து கொஞ்சம் பிடிக்கவே பிடிக்காத தாவேக்கா தான். பிடிக்கவே பிடிக்காத தாவேக்கா தலைவர் தான். பிடிக்கவே பிடிக்காத ஒரு முதன்மை அமைச்சர் தான். ஆனாலும் மனசுல வந்து ஒரு பெண்ணா, ஒரு மனைவியின் மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு யோசிக்கும்போது, ச்சே! இந்த இப்படி தோழியாக, தோழியா, அது நட்பா, அந்த உறவா, இந்த உறவான்ட்டு வந்த இடைச்செருகல்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, உலகமே இப்படிதானா? இந்த இடைச்செருகல்களுக்கு தான் எப்பவுமே மதிப்பும், மரியாதையுமா? அந்த சட்டப்படி தியாகங்களோட பலவித தியாகங்கள அவங்களும் பண்ணியிருப்பாங்க இல்லையா? காசு, பங்களாக்கள் இருந்தாலும், ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு நடிகையோட கிசுகிசுக்கப்படும் போதெல்லாம் மெண்டல் தான் ஆவணும். அப்ப அதுலருந்து திருப்பி எழும்பி வந்து, திருப்பி எழும்பி வந்து, திருப்பி எழும்பி வந்து, உடைஞ்சு சுக்குநூறாயி இருக்கும்போது, திருப்பி ஒட்ட வச்சு எழும்பி, திருப்பி ஒட்ட வச்சு எழும்பி, அந்த குடும்பத்த இத்தன வருஷம் கரை கொண்டு போனவங்க, லாஸ்ட்ல குப்பையோட மோசமா தூக்கி எறியப்பட்டுட்டு, குப்பையா கருதப்பட வேண்டியவங்க அந்த சீட்ல வந்து உட்காரும்போது, சத்தியமா நீங்க உருப்படவே மாட்டீங்க. நீங்க நல்ல ஒரு ஒரு மனுஷன் நல்லத்தனமா யோசிச்சு, நல்ல விஷயம் நல்லவனா இருந்தா தான் அவனால மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். நீங்களே தப்பும் தவறுமா இருந்தா, கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது. அதே திராவிடத்தனம் தான். அதனாலேயே அவரோட உரை வழக்கத்தை விட கொஞ்சம் ஆணவ பேச்சு இல்லாம, வழக்கத்த விட கொஞ்சம் மெருகேற்றின விதமா, வழக்கத்த விட கொஞ்சம் அடக்கி வாசிச்ச போதும் ரசிக்க முடியல. சுதந்திர தினத்துல இவரு என்னதான் ஆட்டுன்னு ஆட்டுறாரு பார்ப்போம். என்ன பேசுறாருன்னு கவனிச்சா தான், நாம வந்து நம்முடைய அரசியல்ல தீயன சுட்டி, நல்லெண்ணத்த சுடர் மாதிரி ஒளிர் விட்டு அரசியல் பங்காற்ற முடியும். அதனால வேற வழியே இல்லாம மனமே ஒப்பாம கேட்டது தான். அதுல பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க 100 நாள் வேதனைய அவர் சாதனையா சொல்லியிருந்தாரு. அந்த முதலீட்டாளர்கள் வந்தது அப்படி 1,00,000 கோடி நாங்க பின்னி பெடல் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னதெல்லாம், அப்படியே பச்சை பொய்யிலும் பச்சை பொய். அதாவது முழு சோத்துல நீங்க பூசணிக்காய மறைச்சு பார்த்திருப்பீங்க அந்த திராவிடங்கள். இவரு முழு அதாவது சோத்துக்குள்ள இவரு முழு உலக உருண்டையே ஒளிச்சு வைக்கிறாரு. அதுதான் படு மடத்தனமா இருக்கு. ரொம்ப ஷாக்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திராவிடம்லாம் என்ன தூசு, அத விட நாங்க பீலா விடுறதுல எவ்வளோ கெட்டிக்காரங்கங்கிற மாதிரி, அ ஏற்கனவே திமுக ஆட்சியில குப்பைய கொட்டுன அதே முதலீட்டாளர்கள வர வச்சு, ஜேசிபி டப்பாவ குழந்தை மாதிரி வாங்குனதும், இவரு ஒரு ஒன்றும் அறியாத அ குழந்தை அளவுக்கு தான் மூளை இவருக்கு இருக்குன்னு அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆளாளு வாக்குல ஒருத்தர் வந்து கார குடுக்குறாரு, ஒருத்தர் வந்து இப்ப ஜேசிபி பொம்மைய குடுக்குறாரு. நீ குழந்தப்பா, இதுக்கு தான் நீ லாயக்க வச்சு விளையாடுன்னு சொல்றாங்களா? எங்க கையில தந்துட்டு நீ ஒதுங்கு நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்றாங்களான்னு தெரியல. அப்படி இதுல எல்லாமே போங்காட்டம். நஷ்டமான நிறுவனங்கள் வந்து நாங்க வந்து இத்தனை கோடி கொட்டுறோம்னு வந்து கூப்பிட்டு, அதெல்லாம் உண்மையா, பொய்யா? நீங்க அதிகாரப்பூர்வமா உங்க வலைத்தளத்துல பதிவேற்றாம, அரசு தளங்கள்ல இது பதிவேற்றாம என்ன வேலை? எனக்கு ஒண்ணுமே புரியல. வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சியா இருக்கும்.
நீங்க எல்லாமே உட்கார்ந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஏன்னு கேள்வி கேட்கறதுக்கு அங்க வழியே இருக்காது அப்படின்ட்டு, வழக்கம் போல திராவிட மாதிரியே வந்து பொய்யா பேசிக்கிட்டு, இப்ப உட்கார்ந்துகிட்டு பார்த்தா தோண்டி துழாவி எடுத்து போட்டு பார்த்தா, எல்லாம் போங்காட்டம். எல்லாமே வேஷம் போடுற நிறுவனங்கள். உங்க எப்படி திமுக வந்து கருப்பு பணத்த வெள்ளையாக்குறதுக்கு இந்த மாதிரி நிறுவனங்கள் தங்கள்ட்ட வந்ததா காட்டி, காட்டி அவங்க ஒரு சுழற்சி முறைய கையாண்டாங்களோ, அதே மாதிரி உங்களுடைய பினாமிகள் எப்படி உருவாக்கலாம், எப்படி உங்கள்ட்ட இனிமே சேரப்போற கருப்பு பணங்கள எல்லாம் வெள்ளை பணம் ஆக்கலாங்கிற ஒரு சுழற்சி முறையில நிறுவனங்கள் நடத்துறதுக்கு வந்த மாதிரி தான் இருந்ததே தவிர, தமிழக மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டுல எந்த தொழில் நிறுவனமும் ஆகோ ஓஹோன்னு தொடங்கி மக்களை வாழ வைக்க போற மாரி எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. இன்னொன்னு எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உண்மையிலே நிறுவனங்கள் வருது. முதலீடு பண்ணி இங்க நிறுவனங்கள் தொடங்குறாங்கன்னா, அவங்க மனித குலத்துக்கு தேவையான நிறுவனங்கள் தொடர்றாங்களா? இயற்கை வழியில எந்த பாதகத்தையும் நிலவளம், நீர்வளம், காற்று வளத்த மாசுபடுத்தாத ஏதாவது ஒரு நிறுவனம் நடத்த போறாங்களா? அவங்க வந்து இயற்கை சார்ந்து உணவுகள் உற்பத்தி பண்றதிலோ, இல்ல இயற்கை எரிவாயு நிறுவனங்கள் நடத்துறது, இல்ல இயற்கையாக மனித குலத்துக்கும், இயற்கைக்கும் எந்த ஆபத்தும் வராத ஏதாவது ஒரு நிறுவனம் நடத்த போறாங்களா? இருக்கிற நிறுவனம் பத்தாதுன்னு இந்த நிறுவனங்களெல்லாம் நீங்க கொண்டு வந்து இதுதான் வளர்ச்சி அப்படின்னு கட்டமைக்கிறதுல நோய் நொடியில மக்களெல்லாம் செத்த பிறகு இந்த கட்டடங்களை வச்சு நீங்க முதலமைச்சரா இருந்து என்ன சாதிக்க போறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கட்டடங்கள் உயர்வதும், தொழிற்சாலை பெருகிறதும், வயல்வெளிகள் எல்லாம் கட்டடமா மிளிர்வதும், சாலைகளா சுத்தி சுத்தி தலை சுத்துற மாதிரி பாலம் கட்டுறதும், சாலைகள் போடுறதும், சாலை முழுக்க போக்குவரத்து நெரிசல்ல வந்து கார்கள் போவதும் தான் வளர்ச்சின்னு நீங்க கட்டமைச்சீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? வருங்காலங்கள்ல நோயும் நொடியுமா ஆகி சாவுகள் பெருகும்போது, பஞ்சம் வரும்போது, இந்த நிறுவனங்களின் கழிவுகள தின்னுட்டு வாழ போறீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு தொக்கி நிக்குது. இயற்கை தொழிற்சாலைகள் வைக்கவே முடியாதா? ஆடு, மாடு பண்ணைகள் வளர்க்க முடியாதா? கழுத பால் அவ்வளவு வசதியா இருக்கா? அப்ப அதுக்கான தொழில் நிறுவனங்கள் நடத்த முடியாதா? மீன் பண்ணைகள், மீன் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி ஏதாவது ஆரோக்கியமான விஷயங்கள் உங்களால பண்ண முடியாதா? இது உங்களுக்கு உதிக்கலையா? இல்ல இதுல வந்து உங்களுக்கு கமிஷன் அடிக்க முடியாதா? நம்முடைய தமிழ்நாட்டு விவசாயிகள்ல பெரிய பெரிய பெரும் முதலாளிகளை நீங்க கூப்பிட்டு முதலீடு பண்ண வச்சு இயற்கை விவசாயத்தை பெருக்கி நிறுவனங்கள் நடத்துற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கலாமே, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் வேளாண்மை படித்தவர்கள் அதற்கு வேலைக்கு வருவாங்க. இன்னும் எவ்வளவோ இது ஆடு மாடு மருத்துவம் படித்தவர்கள் வருவாங்கன்ட்டு எக்கச்சக்க வேலை இருக்கே. இதையெல்லாம் மேம்படுத்தாம உட்காந்துட்டு இன்னும் காப்பர் தொழிற்சாலைகளும் கார் தொழிற்சாலைகள் இங்க வருவதுதான் வளர்ச்சின்னு நினைச்சிருக்கீங்களே. நீங்க என்ன அறிவை பெற்றிருக்கீங்கன்னு நமக்கு புரியல. சரி, எப்படியோ இன்னொன்னு எனக்கு ஹைலைட் ஆனது உங்க பேச்சுல என்னதுன்னா, ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறதும் ஒரு விடுதலைக்கான ஒரு அத்தியாயம் தான். அதுல இருந்தும் நாம விடுபடணும், சுதந்திரம் அடையணும் அப்படின்னு இந்த தாவேகா ஆட்சி வந்து நினைக்குது. அதை நோக்கி தான் உங்களுடைய ஆட்சி முறை இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா முதலாவது உங்களுடைய அமைச்சரவையில இருக்கிற அத்தனை ஊழல் பெருச்சாளிகளையும் நீங்க விடுவிக்கணும். ஆதவ் அர்ஜுனால இருந்து, புஷி ஆனந்த்ல இருந்து, அதிமுக ஊழல் பெருச்சாளி செங்கோட்டையன் அவர்கள்ல இருந்து, இன்னும் அதே மாதிரி போதையில்லா தமிழ்நாட்டை கொண்டு வரணும்னு ஐயா ஸ்டாலின் மாதிரியே முனங்குறீங்க. அப்படின்னா கில்லி சரத்தை அமைச்சரவையில இருந்து தூக்கணும், இந்த ரீல்ஸ் பைத்தியங்களெல்லாம் அமைச்சரவையில இருந்து தூக்கணும். இன்னும் வந்து பண மோசடி பண்ற எத்தனையோ எம்எல்ஏக்கள் மாட்டியிருக்காங்க, எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் பாலியல் வன்கொடுமைகள்ல, அதாவது கட்சி பெண் நிர்வாகிகள்கிட்டே வம்பு பண்ணி அவங்களையே வந்து இன்னைக்கு வந்து அள வச்சுக்கிட்டு அவங்கள மானபங்கப்படுத்திக்கிட்டு நான் வந்து அந்த காணொலிகளை வந்து வெளியே விட்டுருவேன், உனக்கு அவமானம் தான், இதை வந்து முடிச்சு வைக்கணும்னா நகத்தா பணம் தான்னு கேட்டு மிரட்டுற மொத்த பொறுக்கித்தனத்தின் கூடாரமா இருக்கக்கூடிய உங்க கட்சி பிரதிநிதிகளையும் உங்க கட்சியின் அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் நீங்க வந்து உங்க கட்சியில இருந்து விடுவிச்சு பதவியில இருந்து விடுவிச்சால் ஒழிய இந்த சுதந்திரம் லஞ்ச லாவணியத்துல இருந்து ஒரு காலம் சுதந்திரம் அடைய முடியாது. அத்தனையும் உங்க தாவேகா கட்சி பண்ணுது. எடுத்த எடுப்புலயே சம்பாதிக்கிறதுக்கு முனைஞ்சுக்கிட்டு துடிச்சுக்கிட்டு அப்படியே 4 கால் பாய்ச்சல்ல வந்து குதிரை வேகத்துல லஞ்ச லாவணியத்தை செய்யற ஒரே கட்சி தாவேகா கட்சி. ரொம்ப அலசி ஆராய்ச்சி பார்த்தா நீங்களே உங்க கட்சியில இருந்து உங்களை விடுவிக்க வேண்டியது வந்துடும். ஏன்னா நீங்களும் வருமான வரி ஏய்ப்பு இதுல மாட்டிட்டு இருக்கீங்க, கார் இறக்குமதி பண்றதுல ஒழுங்கா முறைப்படி பணம் செலுத்தலன்னு ஒரு வழக்கு இருக்கு. இப்படியெல்லாம் பார்க்கும்போது நல்ல நியாயமா உங்க வார்த்தைகளின் படி உங்களை தீர்க்கணும் அப்படின்னா தாவேகா கட்சியே இருக்கக்கூடாது மொத்தத்துல சொல்ல போனா. அப்படி நீங்க அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. திருடனே வந்து திருடக்கூடாது அப்படின்னு மைக்ல சொன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்குது. கொள்ளையனே வந்து நாட்டை கொள்ளையர்களிடமிருந்து நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கு. அறிவாள வச்சு வெட்டுறதை மட்டுமே தொழிலா கொண்டு ரத்தம் பார்க்கறவன் வந்து நாட்டுல வந்து படுகொலைகளை தடுக்கணும், எப்படியாவது நாம இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அறிவுரை கூறினா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கு. ஃபுல் போதையில அத்தனை பாலியல் வன்கொடுமையும் பண்ற ஒரு குற்றவாளி, ஒரு சைக்கோ வந்து நாட்டுல பெண்கள் நடமாட முடியவில்லை, சிறுமிகள் நடமாட முடியவில்லை, இதற்கெல்லாம் ஒரு விடிவு பிறக்கணும் அப்படின்னு புலம்பி தள்ளுனா
ஏதாவது பாலியல் வன்கொடுமை பண்றவரே புலம்பி தள்ளினா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. நீங்க ஒட்டுமொத்த கட்சியும் ஊழல் பண்ணிக்கிட்டு ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், போதையை ஒழிப்போம்னு சொல்றது, டாஸ்மாக நீங்க நடத்திக்கிட்டு ரெட்ரோ பாருக்கு வழிவகை பண்ணிக்கிட்டு ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி வரிசையில நின்னா நியாய விலை கடையில 80 வயசு பாட்டி கால் கடுக்க நிக்கலாம், மாற்றுத்திறனாளி வரிசையில நின்று அதை வாங்குறதுக்கு நின்று வெயில அவஸ்தப்படுறத பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஒரு நாள் வேலையை விட்டுட்டு ரேஷன் கடையில போய் அந்த ரேஷன் அரிசியை வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஏழை தொழிலாளிகளை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. ஆனா குடிகாரன், குடிச்சு நாசமா போறவன், குடிச்சு குடல் வந்து சாகுறவன், குடிச்சிட்டு கடையில மோல்றவன் வந்து என்ன செய்யணும்னா உங்களுக்கு ஈஸியா புக் பண்ணிட்டு போன உடனே புக் பண்ணதான் வாங்கி குடிச்சு அப்படி இருக்கணும். எப்படி உங்க புத்தி, நீங்க என்னவா இருக்கீங்களோ, நீங்க குடிகாரர்கள், நீங்க முடா குடியர்கள், நீங்க என்னவா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் மக்களுக்கும் வசதிகளை பெருக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க நல்லவங்களா இருந்தாதான் நல்ல நல்ல திட்டங்களையும் நல்ல நல்ல நிர்வாக முறைகளையும் நீங்க செயல்படுத்த முடியும். இதெல்லாம் ஒரு காலத்திலேயே நடக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு தான் நமக்கு வந்துட்டு போகுது. ஆக மொத்தத்துல ஊருக்கு தான் உபதேசமே தவிர உங்களுடைய செயல்பாடுகளோ உங்களுடைய கட்சியின் செயல்பாடுகளோ அதை பிரதிபலிப்பதாகவோ அதை முன்னிறுத்துவதாகவோ இல்லை அப்படிங்கறதுதான் உண்மையிலேயும் உண்மை. அடுத்தது பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு வந்து தடை வாங்கியிருந்த உயர் நீதிமன்றத்துல நாம் தமிழர் வழக்கறிஞர் தீரன் முருகன் அவர்கள் வந்து அதை தடை வாங்கியிருந்தாங்க. தடை வாங்கினதை வந்து இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இதே தாவேக்கா அரசு 98 கிராமம் எங்களை வந்து வெளியேற்றாதீங்க, நாங்கள் பூர்வ குடிகள் இங்கே தான் வாழ்கிறோம், இங்கே தான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், இங்கே எங்களுடைய வீடுகளை கட்டிட்டு நாங்கள் நிறைவாக இருக்கோம், எங்களை வெளியில் தள்ளாதீங்க, எங்கள் இடத்துல இருந்து எங்களை அப்புறப்படுத்தாதீங்க, நீதிமன்ற ஆணையே இருந்தாலும் அதை வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணி தாங்கன்னு 98 கிராம மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடி இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க அந்த உச்ச நீதிமன்றத்தின் ஆணையை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு பண்ணி எங்களுடைய குடிமக்கள் தமிழக பூர்வ குடிகள் தான் அங்க இருக்காங்க, இடையில் வந்து வியாபாரத்திற்காகவோ ஹோட்டல்கள் நடத்துவதற்காகவோ இடையில் வந்தவர்களை நாங்க கண்டுபிடிச்சு வேணா அகற்றுறோம், ஆனா பூர்வீகமா அங்க குடியிருக்கிறவங்களை நாங்க எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களின் வாழ்வாதாரம் அது அவர்களுடைய நிலம் அவர்களுடைய உரிமை அப்படின்ட்டு கோடிக்கணக்கில் செலவழிச்சு உங்களால லட்சக்கணக்கில் செலவழிச்சு நாட்டு மக்களுக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியல. ஆனா உங்களை பார்க்க வந்து ஒரு நடிகை பிரபலமான உங்களை பார்க்க வந்து இந்த நடிகை மூஞ்சியை பார்க்க வந்து செத்து போனாலும் பரவாயில்லன்னு குழந்தை குட்டிகளோட வந்து குழந்தைகளையும் பறி கொடுத்துக்கிட்டு கொழுப்படுத்து செத்தவங்களுக்கு நீங்க உங்க இஷ்டத்துக்கு அதிகார துஷ்பிரயோகம் அதிகார மேட்டிமையில வந்து அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அந்த 41 குடும்பங்களுக்கும் வேலை கொடுத்துருக்கீங்க. அதை தடை வாங்கணும்னா நீங்க அந்த தடையை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறீங்கன்னா நீங்க யாருக்கானவங்க? இந்த தமிழ்நாட்டுல மொத்தமே 41 குடும்பம் தான் இருக்கா? மொத்தமே 41 குடும்பத்துலதான் சாவுன்னு ஒன்னே இருக்குதா? மீதி எல்லாரும் உயிரோட இருக்காங்களா? அமோனியா விஷவாயு கசிஞ்சு இறந்தாங்களே அவங்க எல்லாம் அது சாவு கணக்குல வராதா? அதுவும் உங்க ஆட்சியில நடந்தது. எத்தனையோ இடங்கள்ல விபத்துல சாகுறாங்களே அது சாவா உங்களுக்கு தெரியலையா? அவங்க குடும்பம் வருமானத்தை இழந்த ஒருவரை தவித்தப்ப வாடாதா? பேனர் விழுந்து செத்துருக்காங்க எத்தனை பேரு, நடுக்கடல்ல மீன் பிடிக்க போய் செத்துருக்காங்க. அந்த செத்த மீனவர்களோட வாழ்வாதாரமே அந்த மீன்பிடியில தானே இருந்து. அப்ப வீட்டுல மனைவி பிள்ளைகள்லாம் அடுத்து வாழ்வாதாரத்துக்கு எங்க போவாங்க? அப்ப அவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்காத அரசு வேலையை உங்களை பார்க்க வந்து செத்ததுக்கு கொடுக்குறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு தான் இப்பவும் கேட்போம். இனிமே உச்ச நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை மீறி இறுதி உத்தரவா இதை கொடுத்தா கூட 41 குடும்பங்களுக்கு வேலை கொடுக்கலாங்க அரசின் கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்தா கூட நாங்க முழுக்க இதை எதிர்ப்போம். இது ஒரு தவறான முன்னுதாரணம். அப்படின்னா தினமும் இறப்பவர்கள் ஒரு 100க்கு 200க்கு மேல தமிழ்நாட்டு முழுக்க இறப்பாங்க. தினமும் 200 அரசு வேலை நீங்க கொடுக்க வேண்டியது வரும். கொடுக்க ரெடியா? கொடுக்க தயாரா? அப்படின்னா படிப்பு வேண்டாம், எல்லாரும் செத்து வேலையை என் பையனுக்கு வேலை வேணும், என் வீட்டுக்காரருக்கு வேலை வேணும், அப்ப நான் செத்துருவேன், விபத்துல வேணும்னே சாகுற மாதிரி செத்துடலாமே. ஒரு கூட்டத்துல போய் மூச்சை விட்டு தியாகம் பண்ணி செத்து வேலையை என் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கலாமே. ஏன் இப்படி தப்பா யோசிக்கிறீங்க? வெக்கமா இல்ல? உங்களை பார்க்க வந்தவங்கள செத்தவங்களுக்கு தூக்கி அரசு பதவியை கொடுக்கறதுக்கு, அரசு வேலையை கொடுக்கறதுக்கு? சினிமாக்காரங்களை ஃபுல்லா தூக்கி அரசு பதவியை கொடுத்து அதை அசிங்கமாக்கிட்டீங்க, அருவறுப்பாக்கிட்டீங்க. தகுதியே இல்லையா உங்களுக்கு ஆதரவாளர்கள்? தமிழ்நாட்டுல இந்த அரசு பதவிகள்ல உட்கார்றதுக்கு தகுதியானவங்க இல்லவே இல்லையா? இந்த சினிமாக்காரங்களும் தான் இருக்காங்களா? ஒரு வேட்பாளர்கள் கூட உங்களால நல்லவங்களா பார்த்து போட முடியலன்னா நீங்க எப்பேற்பட்ட நல்லவரா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கோபம் தான் வருது. நானும் இந்த கோவ மூஞ்சோட பேசாம கொஞ்சம் சாதாரணமா சொல்ல வந்ததை நளினமா சொல்லிட்டு போனோம்னு தான் பாக்குறேன். ஆனா அந்த செய்யற அக்கப்போரை பார்க்கும்போது இந்த திராவிடர்களை திட்டினதை விட தாவேக்காவை நினைச்ச உடனேயே அப்படி கோவம் அவ்வளவு வருது. ஏன்னா ரொம்ப தப்பு தவறுமா இருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த பாராட்டலாம்னா கூட பாராட்ட முடியாத அளவுக்கு ஒருத்தன் என்னடானா முருக கடவுளை வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை போட்டு கடவுளையே திட்டுறான். அவன் பேர் மைக்கேல்னு வேற கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கான். எப்படிதான் இந்த கிறிஸ்தவத்துக்கு இதுகெல்லாம் வந்து சாபக்கேடுகள்னு தெரியல. அவ்வளவு அசிங்கமா திட்டுறான், அசிங்கமா தராதரம் இல்லாம பேசி வைக்கிறான். அவனை கைது பண்றதுக்கு முழுக்க போராடியது நாதாக்கா. ஆனா இன்னைக்கு கைது பண்ணிக்கிட்டு அது இந்து முன்னணியார் கொடுத்த புகாரின் அடிப்படையில கைதுன்னு போடுறீங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்தா கூட அது நாம் தமிழரோட இதுக்கு பெயர் வந்துடக்கூடாது. அப்படியா?
என்ன ஒரு அப்பா ஏவல் துறை திராவிடத்தை தாண்டி தாவேக்கா நடிகனுக்கு ஒரு சினிமா நடிகருக்கு இவ்வளவு விசுவாசமா இருக்குமா? திரை போதை கொடுத்த திரையில மட்டுமே நடிக்க தெரிஞ்ச, திரையில மட்டுமே நல்லவனா இருக்க தெரிஞ்ச, திரையில மட்டுமே அறிவாளியா காட்டிக்க தெரிஞ்ச, திரையில மட்டுமே மக்கள் மேல அக்கறை மாதிரி காட்டிக்க தெரிஞ்ச ஒரு நடிகன் மேல ஒரு ஏவல் துறைக்கு இவ்வளவு அக்கறை, இவ்வளவு இதுவா? திமுகவோட திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில 4 அடி பாய்ஞ்சீங்கன்னா தாவேக்கா ஆட்சியில 8 அடி 16 அடியில பாயிறீங்க. பாஞ்சு போய் அப்படியே ஏதாவது படுகுழியில விழுந்துராதீங்க. சாபங்களை வாங்கி கட்டி குடும்பத்துல அந்த சாபங்களை வாங்கி கட்டி தலைமுறைகளுக்கு சாபத்தை தேடி வைக்காதீங்க. கொஞ்சம் நியாயமா நடந்துக்கோங்க. உங்களுக்கு பதவி வேணும், உங்களுக்கு பதவி உயர்வு வேணுங்கிறதுக்காக ரொம்ப நல்ல பிள்ளையாலாம் நடிக்க வேண்டாம். முழுக்க முழுக்க போராடியது நாம் தமிழர் கட்சி. அதை சொல்றதுக்கு அவ்வளவு மனசு வரல. பரவாயில்ல. மனசு எங்களுக்கு பேரும் வராண்டாம், புகழும் வராண்டாம். நல்லது நடந்தா போதும். அண்ணன் சீமான் அவர்களும் ஒவ்வொரு கலந்தாய்வுலையும், ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் பேசும்போது அதான் சொல்றாரு. நாம தோத்துட்டோம்னு சோர்ந்து போக வேண்டாம். மக்கள் நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு நீங்க விரக்தி ஆக வேண்டாம். அப்படியே உட்கார்ந்துராதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்காக நில்லுங்க. மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. மக்கள் பக்கம் போய் நில்லுங்க. மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா போய் நீங்க அதுல பங்கெடுங்க. அவங்களுக்கு தோள் கொடுங்க. அவங்களுக்கு ஆதரவா இருங்க. நம்ம பிறவி எடுத்தது இதுக்குதான் அப்படின்னு நினைச்சு செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு அவர் அந்த அளவுக்கு அவர் வந்து அறிவுரை கூறி நம்மளை தேத்திட்டு இருக்காரு. வாங்குற சம்பளத்துக்கு எந்த வேலையும் உருப்படியா செய்யறது கிடையாது, நியாயமா செய்யறது கிடையாது. வேலையெல்லாம் நல்லா செய்வீங்க. அவதூறு வழக்கு போடுறது, பொய் வழக்கு போடுறது, பொய்யா பிடிச்சிட்டு போய் மிதிச்சு உதைக்கிறது, பொய்யா விசாரணை பண்ணி ஜெயிலில் தள்ளுறது, இதெல்லாம் நல்லா பண்ணுவீங்க. நியாயமா நேர்மையா எந்த வேலையும் செய்யறதே கிடையாது. அதுக்கு வந்து ஒரு போராட்டம் பண்ணணும், அது வெளியில பேசப்படணும். அப்புறம் பாம்பாத்து ஒரு சின்ன ஒரு எஃப்ஐஆரை போட்டு கைது பண்ற மாதிரி. நாளைக்கே வந்து அவன் திருப்பியும் இதே தான் பண்ண போறான். இப்படியே கைது பண்ணி 3 மாசம் வச்சிட போறீங்களா? அதுவும் கிடையாது. நீங்க பாலியல் குற்றவாளிகளை பாலியல் குற்றம் செஞ்சு கொலை பண்றவங்களே ஒரு மாசத்துல வெளியில அனுப்புற மாதிரி தான் இன்னும் எஃப்ஐஆர் பதிவு பண்றீங்க. இன்னும் வந்து சட்டப்பிரிவுகளை போடுறீங்க. பிணையில் வெளியே வர முடியாதபடி பிரிவுகள் கொடுக்க கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு தான் ராஜ விசுவாசம். அதுவும் தாவேக்கா நிர்வாகி, தாவேக்கா மாவட்ட செயலாளர், தாவேக்கா தவக்கலைகள்னா அவ்வளவு இஷ்டம். தவளானா வெளியில விட்டுறதுதான். அப்பா கொடுமைன்னு கோயிலுக்கு போனா இன்னொரு கொடுமை தலைவிரிச்சு ஆடுதாங்கிற மாதிரி திராவிட கொடுமைன்னு நம்ம வந்து புலம்பிட்டு தெரிஞ்சா தாவேக்கா கொடுமை வந்து தலைவிரிச்சு ஆடி நம்ம கண்ணை கட்டி காட்டுல விட்டுறோம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. இப்படியாக நம்மேல் விழுந்த ஒரு பாறாங்கல்லு நம்மளை நசுக்காம போகாது. இதுல நாம எப்படி தப்பிச்சு பழச்சி கரையேற போறோங்கிறது இறைவனுக்கே வெளிச்சம்.